என்ன? என் மேல கோவமா இருக்கீங்களா? ஆமா. ஏங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? இல்ல, நேத்து அழுதீங்கல்ல. ஆமா, பார்த்து ரசிச்சியா? சந்தோஷமா இருந்ததா? அப்புறம் என்ன? கிளம்பு. ஏங்க அது என்ன வந்து போயின்னு ஒலறிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? இல்லங்க, இப்ப நீங்க கோவமா இருக்கீங்களா? நான் எப்பவுமே கோவமா தான் இருப்பேன். இப்ப என்ன? இல்லங்க, உங்க அக்கா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க. அது ஒரு தத்தி, அது ஒரு வேஸ்டுங்க. அதுகிட்ட போய் சொன்ன பாருங்க என்ன சொல்லணும். அத நீ சொல்றியா? இல்லங்க, முக்கியமான விஷயத்தெல்லாம் இப்படி சொல்லாம லேட் பண்ணா அதான் நானே நேர்ல உங்ககிட்ட சொல்லான்னு. ஏங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏய், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலான்றத ஏதோ டீ குடிக்க போலாங்கிற மாதிரி வான்னு கூப்பிடுற? இல்லங்க, நல்லா யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து தாங்க சொல்றேன். நேத்து எனக்காக அழுதீங்க. அந்த கண்ணீர்ல பாசம் தெரிஞ்சது. யாரோ ஒருத்தன் குளத்துல விழுந்திருந்தான்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அப்படி பதறி இருக்க மாட்டீங்க, கதறி அழுது இருக்க மாட்டீங்க. ஏங்க, விழுந்தது நான் நினைச்சுதானே நீங்க அழுதீங்க. எனக்காக கண்ணீர் வடிக்க நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதான் இதுக்கு மேல தங்கச்சி அக்கான்னு யாரு தெய்வம் தேவையில்லை, நாமளே நேர்ல சொல்லிடலான்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட சொல்றேங்க. ஏங்க, உங்களுக்கு ஓகேவா? இல்ல, எனக்கு ஓகே இல்ல. என்னங்க பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஓகே இல்லனா ஓகே இல்லன்னு தானே சொல்லணும். ஏங்க, எனக்காக அழுதீங்களே, அதுக்காக தாலி கட்டிடுவியா? இல்லங்க, அது உள்ளுக்குள்ள பாசம் என்னால செத்துட்டியோன்னு நினைச்சு கதறி அழுதேன். அது ஒரு தப்பா? அதுக்காக குடும்ப நடத்தலாம் வான்னு கூப்பிடுவியா? உங்க அக்கா சொன்னாங்க நீங்க படிக்கணும்னு. ஏங்க, உங்களை நான் நல்லா படிக்க வைப்பேங்க. என்ன படிக்க வைக்க எனக்கு ஆள் இருக்கு. எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பார்த்துட்டு கிளம்பு. என்னங்க, நேத்து ராத்திரி நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கிற மாதிரி நான் அப்படி இல்லங்க, நான் கனவு கண்டேன். நீ கனவு கண்டதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏங்க, இதுக்கு வேற வழியே இல்லையாங்க. ஏய், என்ன நீ சும்மா நை நைன்னு ஏதாவது பேசிட்டே இருக்க? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஏங்க இங்க பாருங்க, எனக்கும் கோவம் வருங்க, எனக்கும் கோவம் வரும். உனக்கு கோவம் வருமா? வந்தா என்ன பண்ணுவ? அவ பின்னங்க உண்மையான பாஸ்த புரிஞ்சுக்க முடியலனா அப்புறம் என்னங்க? கோவம் வரதானே செய்யும். அதான்டா கேக்குறேன், கோவம் வந்தா என்ன பண்ணுவ? நேரா போய் உங்க அக்கா கிட்ட சொல்லிருவாமா. என்னது? இங்க பாருங்க, உங்க அக்கா உங்க அளவுக்கு புத்திசாலி கிடையாது. கொஞ்சம் தத்தி தான். உங்க அளவுக்கு அழகுல கொஞ்சம் கம்மி தான். ஆனா அவங்க பொறுமைசாலி, நல்லவங்க. அதுக்காக அவகிட்ட போய் லவ் சொல்ல போறியா? ஐய, என்னங்க நீங்க தப்பா பேசுறீங்க? நான் அந்த மாதிரி மோசமான ஆள்லாம் கிடையாது. அப்புறம் உங்க அக்கா கிட்ட நேர்ல போய் கால்ல விழுந்து கதறி அழுது உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவேங்க. வேற என்னால என்னங்க பண்ண முடியும்? என்னடா இப்படி கெஞ்சுற? உனக்கு வெக்கமாவே இல்லையா? காதல்னு இறங்கிட்டோம், அதுலயும் ஒரு அழகான பொண்ணை காதலிக்கிறோம். தன்மானத்தை விட்டு சில விஷயங்களை இறங்கிதாங்க ஆகணும். பா, சாமி மாதிரி இருக்கீங்க. நீங்க எனக்கு வைஃபா வருவீங்கன்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க.